அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை அதன் படிப்பணிகளோடு கேட்டு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அவர்களின் திருமண வாழ்க்கை சம்பந்தமாக சமீபகால உரைகளில் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 24 வயதான போது, அப்போது ஹிஜ்ரி 6, அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய கணவராகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹுதைபியா என்ற இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு முதலாக உம்ரா செய்வதற்காக 1400 சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு கிளம்பினார்கள் மதீனாவில் இருந்து. அந்த 1400 பேர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்படி அந்த ஹிஜ்ரத் அந்த உம்ராவுக்காக சென்றபோது வழியிலே ஹுதைபியா என்ற இடத்திலே காஃபிர்களால் அந்த 1400 சஹாபாக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே ஒரு உடன்படிக்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். அந்த உடன்படிக்கை எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கையை எழுதியவர் யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த உடன்படிக்கையை எழுதினார். அதிலே கையெழுத்திடுகிற இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் எழுதினார்கள். இதை பார்த்துவிட்டு நாங்கள் அவரை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுமனே முஹம்மது என்று போடுங்கள், ரசூலுல்லாஹ் என்பதை அழியுங்கள் என்றார் காபிர்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்ட்டாங்க, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ் என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டு அந்த இடத்தை தன் கையாலேயே அழித்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடன்படிக்கை சம்பந்தமான வரலாறு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்கிற போது நாம் தொடர்ந்து அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவிப்பதற்காக மாத்திரம்தான் இந்த செய்தி சொல்லப்பட்டது. மரியாதைக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கடுத்து ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 6 ஷாபான் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபதக் என்கிற பகுதிக்கு அனுப்பி வைத்தார். ஃபதக் என்கிற பகுதிக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரதானமான வேலையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்படை தளபதியாக அவர்கள் இருந்த காரணத்தினாலே எல்லா யுத்தங்களிலும் முன்னணியாக இருந்திருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் தீனை நிலைநாட்டுவதற்காகத்தானே செல்கிறார் என்பதற்காக அதை பொறுத்து கொண்டு தன்னுடைய மகன்களை வளர்க்கிற பொறுப்பை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு, பெருமானாருடைய வளர்ப்பு, தீன் தான் பிரதானம். நமக்கு கணவரை விட அவர் தீனை நிலைநாட்டுவதுதான் பிரதானம் என்று எல்லா யுத்தங்களுக்குமே மனப்பூர்வமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார். மரியாதைக்குரியவர்களே, அவர் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை, சோர்வடையவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவர் தன் கூட இருப்பதை விட தீனை நிலைநாட்டுவதே பெரிது என்பதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்தார்கள்.
இதற்கு பிறகு ஹிஜ்ரி 7 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திற்கு அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சென்றார். ஹைபர் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال யௌம ஹைபர், ஹைபர் யுத்தத்தின் சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவஅத்தியன்ன ராயத கதன் ரஜுலன் யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, நாளை நான் இந்த கொடியை ஒரு மனிதரிடத்திலே கொடுக்க போகிறேன். காலை இரவு நேரத்திலே சொல்கிறார்கள், இந்த கொடியை நான் ஒருவரின் கையிலே ஒப்படைக்க போகிறேன். அல்லாஹ் அவரின் மூலமாக வெற்றியை தருவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியம் கொள்கிறார். வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவரை அல்லாஹ்வும் ரசூலும் பிரியம் கொள்கிறார். அவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியம் கொள்வராக இருக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் அவரை பிரியம் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் கையில் நான் நாளை கொடியை கொடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபபாத்தன் நாசு யதுகுன லைலத்தஹும் ஐயுஹும் யுதாஹா, அந்த கொடி யாரிடத்திலே கொடுக்கப்படும் என்று எல்லா சஹாபாக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இரவு யாருக்கும் தூக்கம் வரல. அந்த கொடியை யாருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள், நம்மிடத்திலே என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா சஹாபாக்களிடத்திலும் இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ் பிரியம் கொள்கிற மனிதர், ரசூல் பிரியம் கொள்கிற மனிதர், அல்லாஹ்வை பிரியம் கொள்கிற மனிதர், ரசூலை பிரியம் கொள்கிற மனிதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால எல்லோருமே அந்த ஒரு எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். ஃபலம்மா அஸ்பஹன் நாசு கதுவன் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யர்ஜு அன் யுதாஹா, காலையானது எல்லா சஹாபாக்களும் நம்மிடத்திலே அந்த கொடி கொடுக்கப்படாதா என்று எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னார்கள், ஐன அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது கீலஹு யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தகி ஐனைஹி, அவர் கண் வலியால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே தகவல் சொல்லப்படுகிறது. அப்ப கால ஃபஅர்சிலு இலைஹி ஃபஉதிய பிஹி, அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவரை அழைத்து வாருங்கள் என்றார். அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். ஃபபஸக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஐனைஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் தன்னுடைய உமிழ் நீரால், பரக்கத்தான உமிழ் நீரால் தடவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். வதஆலஹு, அவருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்தார்கள். ஃபபரஅ ஹத்தா கஅல்லம் யகுன் பிஹி வஜ்உன், இதற்கு முன்னால் கண் வேதனை, கண்வலி இருந்ததை போன்ற எந்த அடையாளம் இல்லாமல் அந்த கண்வலி அப்படியே நீங்கி போய்விட்டது. எந்த அடையாளம் இல்லை, கண் வேதனை இருந்ததற்கான எந்த அடையாளம் இல்லாமல் அவர் சுகம் பெற்று விட்டார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபஅதாஹு ராயா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவரிடத்திலே கொடியை கொடுத்தார். ஃபகால அலியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகாத்திலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லனா, அந்த எதிரிகளோடு நான் அவர்கள் நம்மை போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வரையிலையும் அவர்களோடு போராடட்டுமா என்று கேட்டார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை போராடி அவர்களை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிற வரையிலையும் நான் போராடட்டுமா என்று கேட்டார்கள். கால உன்ஃபுத் அலா
ருசுலிக ஹத்தா தன்சில பிசாஹதிஹிம் ثم ادعوهم الى الاسلام واخبرهم بما يحب عليهم من حق الله فيه. நபிகள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் தூதுவர்களை அனுப்பி வையுங்கள், அவர்களிடத்திலே போய் நீங்கள் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை விரும்புகிறானோ அந்த மார்க்கம் குறித்து அவரிடத்தில் எத்தி வையுங்கள், அவரிடத்தில் எத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா அன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் அன் யகூன் லக ஹுமரன் நிஅம். நபிகள் சொன்னார்கள், அதாவது ஒன்னால் ஒரு மனிதர் நேர்வழி வருவது இருக்கிறதே, சிவப்பு ஒட்டகை உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வையுங்கள், அப்படி எத்தி வைக்கிற போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு மனிதர் உன்னால் நேர்வழி வருவது அது உனக்கு சிவப்பு ஒட்டகை கிடைப்பதை விட மேலானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அல்லாஹ்வின் பாதையில் அந்த தீனை நிலைநாட்டுவதற்காக எல்லா போர்களிலும் முன்னணியிலே இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு செயல்பட்டிருக்கிறார்கள். மனைவியாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரின் அந்த தீனை நிலைநாட்டச் செல்கிற பணிக்காக அவரை அனுப்பிவிட்டு தான் குடும்ப பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டு மக்களை வளர்த்துகிற பொறுப்பிலேயும் சிறந்த மனைவியாக இருந்து அவர்கள் செயல்பட்டார்கள். கணவன் இப்படி தன்னை விட்டுவிட்டு அவர் தீனை நிலைநாட்ட சென்று விட்டாரே என்று வருத்தத்தை தெரிவிக்கவில்லை. அவர் வருகிற போது அனுசரித்தும் அவர் விட்டு செல்கிற போது அதற்காக பொறுமையும் காத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.